21 இருந்து 30 வரும். சென்ட்ரல் ஒரு செவ்வாய் லீவு கிடையாது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவிஷ்டி அஃபிஷியல். சரி, ஓகே, சும்மா தானே இருக்கோம், காய்கறி கடைக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஹஸ்பண்ட் என் பாப்பா 3 பேருமே ஜாலியாக கிளம்பிட்டோம். ஆனால் நான் ஒரு டவுட்லேயே தான் போனேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போனது செவ்வாய்க்கிழமை. நான் எப்போவுமே வீக் லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமையில தான் போவேன்னு நினைக்கிறேன். அதனால எப்போவுமே செவ்வாய் எனக்கு லீவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் செட்டு தாம்பரம் மார்க்கெட்டு. ஸோ அதனால ஒரு டவுட்டோடு தான் போனால் கடை இருந்துச்சு. என்னடா இது, நம்ம பார்க்கும்போதுல இந்த கடை லீவாக தானே இருக்கும் செவ்வாய்க்கிழமை. ஹஸ்பண்ட் கிட்ட வேற நான் சவால் விட்டு செவ்வாய்க்கிழமைனா கடை லீவு பாரு அப்படின்ட்டு, அதெல்லாம் இருக்கும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை கூட்டு போனார். அப்புறம் பார்த்தா ஒரு நிம்மதி வந்துச்சு. அப்பா நம்ம எப்பவுமே வாங்குற கடை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புதினா கொத்தமல்லி கீரை எல்லாத்தையுமே வாங்கிட்டு அந்த அண்ணன்கிட்டே அந்த டவுட் மாறி மாறி வரும். ஆனால் கடை செவ்வாய் 21 இருந்து 30 வரும். சென்ட்ரல் ஒரு செவ்வாய் லீவு கிடையாது. மாசத்துல ஒரே ஒரு கடை 23 இருந்து 30 வரும். அந்த 7 நாள்ல ஒரு நாள் 25ஆம் தேதி வரலாம், 22ஆம் தேதி வரலாம், மாறி மாறி வரும். அப்ப மட்டும் தான் நீங்க மட்டும்தான் லீவு. எல்லா நாளும் வந்துருவீங்க. எல்லா நாளும் இருக்கும் கடையில. ஒரு வழியா அந்த அன்னைக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொன்னாருன்னா, மந்தோட லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் தாம்பரம் மார்க்கெட் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டவுட்டை கிளாரிபிகேஷன் பண்ணிட்டாரு. சோ அங்க இருந்து என்ன பண்ணிட்டோம், வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தா எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தாங்க. அது எங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஆஃப் பண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கத்துனேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காய தக்காளி மட்டும் தாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா ஏன் நேரமா என்னன்னு தெரியல, வெளியில நான் எப்பவுமே அந்த கீரை கடைக்கு ஆப்போசிட்ல தான் வந்து வெங்காய தக்காளி வாங்குவேன். ஆனா அங்க என்ன ஒண்ணுன்னா, நம்ம பொறுக்கி எடுக்க முடியாது, அவங்களா எடுத்து தரதை நம்ம எடுத்துட்டு போகணும். சரி, ஓகே, வேற கடையில வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு ஒரு கடையில கேட்டேன். அவங்க வந்து நீங்களாவே எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. சோ தாம்பரம் மார்க்கெட்டுக்கு யாராவது போறீங்க அப்படின்னா உள்ள வாங்காதீங்க, சந்தைக்குள்ள வாங்குனீங்கன்னா அவங்க எடுத்து தரதான் நம்ம எடுத்துட்டு போகணும். இதுவே நீங்க வெளியில வாங்குனீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் தக்காளி வெங்காயம் காய்கறி எல்லாமே நீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரிதான் நான் எடுத்து வாங்கினேன். அப்பதான் யோசிச்சேன், ஓகே, இனிமே நம்ம வெளியில வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரேட்டும் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறத விட ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மியா தான் இருக்கு. சோ நானே ஷாக் கேட்டேன், என்னடா இது நம்ம உள்ள வாங்குறது இது ஒரு 150 ரூபா வாங்கிருக்குமே, ஆனா ஒரு 130 ரூபாய் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஓகே, நான் அவர்கிட்ட பே பண்ணிட்டு அதோட சரி, ஓகே, நம்ம கிளம்பலாம், இதுக்கப்புறம் வேற ஏதோ வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து நாங்க தாம்பரம் மார்க்கெட்டுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி, ஓகே, போற வழியில என்ன பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிமதி ஸ்வீட்ஸ் முடிச்சு ரோட்ல இருக்கு அந்த ஸ்வீட்ஸ் கடைக்கு தான் போனோம். பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சது எல்லாமே வாங்கினேன். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதோட அங்கிருந்து வாங்கிட்டு அதோட நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டோட டிசைட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி vlogலாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ சப்போர்ட் பண்ணுங்க. பை गाइस.